இணைய நண்பர்களுக்கு வணக்கம். எவ்வளவு உழைச்சாலும் லாபமே வரலன்னு சிலவங்க சொல்லுவாங்க. உழைக்கவே இல்லையா, ஆனா லாபம் தேடி வருது, ஜாலியா என்னோட ஜீவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே காரணம் உங்க லக்னாதிபதியோட அமைப்பு தான். லக்னாதிபதினா யாரு? நீங்க. உங்கள் உழைப்பு, திறமை, வாழ்க்கை செல்லும் திசை, உங்களுக்கு வர்ற லாப நஷ்டம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது உங்க லக்னாதிபதியும் லக்னமும் தான். நீங்க நேரடியா நீங்க ஈடுபடுற முயற்சிகள்லையோ உத்தியோகம் அல்லது தொழில் சார்ந்த அமைப்புகள்ல பயன்பெற போறீங்களா அப்படின்னு தீர்மானிக்கிறது உங்க லக்னாதிபதி அமரக்கூடிய பாவங்கள். முதல்ல உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து லக்னம் சம்பந்தப்படக்கூடிய 5, 9, 10, 11 ஆகிய பாவங்கள்ல உங்க லக்னாதிபதி இருந்தாருன்னா, இல்ல உங்க லக்னாதிபதிக்கும் அந்த பாவங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா, உங்க சுய முயற்சியாலேயே லாபம் அடையலாம். மற்றவர்களை சாராமல் இருந்து உங்க சொந்த திறமையாலே, உங்களுக்குள்ள திறமைகளாலேயே நீங்க முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது நீங்க அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி இப்போ லாபஸ்தானத்துல இருந்தாருன்னா வருமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 11ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஒரு நெட்வொர்க் மூலமா மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் குழுவையோ அல்லது வியாபாரம் மூலமாக சோசியல் மீடியா, இன்டர்நெட், தகவல் தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தி அதன் மூலமாக லாப மேன்மைகள் அடைகிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சிறு குழுவாக ஒரு டீமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதன் பிறகு உங்கள் வாக்கு சாமர்த்தியத்தாலும் இல்லை நீங்களே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுனாலையும் உங்கள் அறிவின் மூலமாக விருத்தி அடைந்து அதன் மூலமாக வரக்கூடிய லாப மேன்மைகள் அபரிமிதமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு 3, 11ஆம் இடங்கள் பவரோட சம்மந்தம் இல்லாமல் லக்னாதிபதியோட தொடர்பும் இருந்துச்சுன்னா சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாக இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க. உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ போட்டாலே அதை உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வாங்கி பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டக்கூடியதாக உங்கள் லக்னாதிபதி 3, 11ஆம் இடங்களோடு சம்பந்தப்பட்டு சுப கிரகங்களோட ஒளியை வாங்கும்போது உங்களால் நீங்கள் லாபமடையும் சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தா நீங்க செய்யக்கூடிய தொழிலால் லாபம் இருக்கும். உங்களுடைய பதவி, உங்களுக்கு தர்ற அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு கிடைக்கிற மதிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு லாப மேன்மைகளை பெற்றுத்தரும். அரசியல் சார்ந்த நிர்வாகத்துறைகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரமும் உங்கள் மேல் மக்கள் வைத்திருக்கும் நாணயமும் நம்பிக்கையும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை பெற்றுத்தரும். லக்னாதிபதி 5, 9 ஆகிய லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவத்துல இருந்தார்னா முந்தைய ஜென்மங்கள்ல நீங்க செய்திருந்த பூர்வ புண்ணிய பலன்களுக்கான லாபம் இந்த ஜென்மத்துல கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது அறிவு, கல்வி, நுண்ணறிவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். ஸோ நீங்க ஒரு கன்சல்டண்டா இருப்பீங்க. உங்கள் அறிவின் மூலமாக மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆலோசகராக இருப்பீங்க. அதன் மூலமான வருமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் வீடாகிய அதிர்ஷ்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். உழைக்காமலேயே அடுத்தவர் பணத்தை எளிதில் ஈர்க்கக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய பண வரவை 2 மடங்காக, 4ஆக, 8ஆக பெருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். சரி, மேற்கண்ட பாவங்களும் உங்க லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதாவது சனி, ராகு, கேது ஆகிய இருள் கிரகங்களோட தொடர்போ அல்லது பார்வைகளோ இருக்கும் பொழுது, இல்ல லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய பாவங்கள்ல இருக்கிறது, தங்களுடைய பகை நீச்சஸ்தானங்கள்ல இருக்கிறது, உழைப்புக்கு தாமதமான லாபம் கிடைக்கும்.
நீங்கள் அதிக உழைப்பு போடுவீங்க. வர்ற லாபம் மிக குறைவாக இருக்கும். அதுவும் தாமதமாக தான் அவங்கள வந்து சேரும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு பணம் போடுறீங்க, லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில். நீங்கள் யூகிச்சு செய்கிற இந்த முதலீடு உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்கள் கணிப்பை பொய்யாக்கி நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான யூக வாணிபத்திலேயோ ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறதையோ தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இணைய நண்பர்கள் தங்கள் ஜாதகத்தில் எந்த தசா போய்கிட்டு இருக்கு, 6, 8, 12 பாவ தசா அமைப்புகளோ அல்லது புக்திகளோ நடைபெறும் சமயங்களில், அல்லது உங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே 5ஆம் இடம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு அந்த 5ஆம் அதிபதி அட்டமாதிபதியோ அல்லது விரையாதிபதிகளோட சம்பந்தப்பட்டு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவிழந்து பாவர் தொடர்பு சேர்க்கையோட இருந்துச்சுன்னா, அல்லது 6, 8 ஆகிய பாவங்கள் அந்த அதிபதிகள் உங்க ஜாதகத்துல வலுவாக இருந்து உங்க லக்னாதிபதி வீக்கா இருந்தார்னா, அந்த 6, 8, 12 தசாபுக்திகள் நடக்கும்போது இந்த யூக வாணிபங்கள்ல நீங்க சம்மந்தப்படுறத ரொம்ப குறைச்சிக்கணும். உழைப்பின் மூலமான வருமானத்தையோ அல்லது கொஞ்சம் கடினமாக அயல் நாடுகளுக்கு சென்று உழைத்து அதன் மூலம் லாப மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு எண்ணத்தையோ வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த குறிப்பிட்ட கெடுபலங்களை தரக்கூடிய தசாபுக்திகள், அதாவது இந்த யூக வாணிபத்திற்கு சப்போர்ட் பண்ணாத கிரகங்களோட தசாபுக்திகள் நடக்கும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. பொதுவாக லக்னாதிபதியோட தசாபுக்தி காலங்கள் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புல வரும். வேலையில, தொழிலில், வருமானத்துல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் லக்னாதிபதியோட தசாபுக்திகள் கொடுக்கும். நல்ல நிலையில இருந்துச்சுன்னா லாபம் உங்களை தேடி வரும். இல்ல லாபம் சார்ந்த அமைப்புகளுக்கு நீங்க தேடி சென்று பயன்பெறுவீங்க. ஆனா இந்த லக்னாதிபதியோ லாபஸ்தானமோ கெட்டு இருந்துச்சுன்னா, பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, நீங்க நிறைய அனுபவ பாடங்களை கற்று அதன் மூலம் வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு லாபாதிபதி தசையோ அல்லது புக்தியிலோ நடந்தா கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை தெரிவிங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை தாங்கள் அளித்து வந்த ஆதரவிற்கும் அன்பிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.